ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற ஒரு போரை பற்றி தான் நான் பேச போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன், எனக்கு என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெகுலராக உங்களை தக்காளி வெங்காய விலை ஏறுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வைக்கிற பாதி விலையை ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் டெய்லி போகிற பெட்ரோல் டீசலோட விலையும் ஏறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவும் தான் வந்துட்டு போர் போயிட்டுருக்கு. பட் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரியான சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அவங்களோட இடத்தையெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு தான் போர். அப்புறம் இருக்கிற ஈரான் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் துபாயில் இருக்கிற நிறைய இடங்களை போட்டு அடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க சவுதி அரேபியாவில். ஸோ அதுதான் என்ன சொல்லி ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக இருந்துன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்கு போர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கும் நம்ம ஈரானுக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு போர் வந்துச்சு. இதை வந்து சப்போர்ட் பண்ணது தான் வந்துன்னா அமெரிக்கா. அதாவது இஸ்ரேலை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது வந்துன்னா அமெரிக்கா தான். அதுக்கப்புறமே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு போராகவே மாறிடுச்சு. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த இந்த போர் இப்போ இந்த பக்கம் ரெண்டு பேர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் ஒருத்தனை வந்துன்னா அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்துன்னா ஒரே ஒரு ஆள் தான், இஸ்ரேலு அமெரிக்கா ரெண்டு பேர் சேர்ந்து வந்துன்னா கிட்டத்தட்ட ஈரானுங்கிற அந்த ஒரு ஊரை வந்துன்னா அடிச்சுட்டு இருக்காங்க. சரிடா, எதுக்குடா அடிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈரான்லாம் வந்து நம்ம போகிற பெட்ரோலாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் எண்ணெய் ஐட்டத்தில் வந்து ஈரான் அடிச்சுக்க ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணுசக்தி வந்துட்டுனா, அதாவது நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டுனா உருவாக்கிட்டு இருந்தாங்க, க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணுறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சவொடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாம்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மலையே வந்துட்டுனா அடித்து உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சரிடா நீ அப்படி பண்ணாதான்டா உடைப்பேன்னு சொல்லிட்டு ஈரான் இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது தெரியாமல் இன்னும் ஒரு நிறைய காலேஜ் பசங்களே சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம், நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் வச்சுன்னா ரிசர்ச் பண்ணுறோங்கிற பேரில் மறுபடியும் வந்துன்னா நியூக்ளியர் வெப்பனை வந்து உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அணுசக்தி வந்து உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த அணுசக்திங்கிறது ஏன்டா இவ்வளோ முக்கியமாக நீ பேசுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம ஈரானை விட ரொம்ப 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 சின்ன கண்ட்ரி தான் வந்து நார்த் கொரியா. பட் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா பக்கமே போகாது. நார்த் கொரியாவை பார்த்து பயப்படமே தவிர அந்த பக்கமே வந்துட்டா போகாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவில் வந்துட்டுனா நியூக்ளியர் பாம்பு இருக்குது. ஏன் அது மட்டும் இல்லாமல் அணுசக்தி வந்துட்டு அங்கே நார்த் கொரியாவில் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நார்த் கொரியா அவசரத்துக்கு சீண்டாது. ஸோ அணுசக்திங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டுனா போர் டைமில் வந்துட்டுனா பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஈரான் வந்துட்டு சப்போஸ் இந்த அணுசக்தியை உருவாக்கிடுச்சுன்னா மொத்தமாக உருவாக்கிடுச்சுன்னா அமெரிக்கானால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அமெரிக்காட்ட அணுசக்தியே இல்லை, ரஷ்யாட்ட இருக்குது, நார்த் கொரியாவில் இருக்குது. இப்போ ஈரான் வந்து புதுசாக வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துன்னா ரஷ்யாவை அவர்களுக்கு யாருமே போரில் வந்து தோக்கடிக்க முடியாது. இப்போ நார்த் கொரியாவும் இதில் சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி எங்கடா ஈரானும் உருவாக்கிட்டானா நம்ம மெயினாக இந்த எண்ணெயில் கைப்பற்றணுமே. எண்ணெயில் நம்மளால் ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஈரானில் முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஐட்டம் தான். எண்ணெய் ஐட்டத்தை அவன் கைப்பற்றிட்டானா அவன் ஊரில் வந்து பெட்ரோல் டீசல் வரல அப்படியே குறைஞ்சிடும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கே பெட்ரோல் டீசல்லாம் தரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எங்கடா இதெல்லாம் நம்ம கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லி தான் வந்துன்னா இப்போ அணுசக்திக்கு உருவாக்கிட்டானா நம்மளை அழிச்சிருவானு சொல்லிட்டு தான் வந்துன்னா அதை உருவாக்க முடியாமல் கிட்டத்தட்ட இப்போ இது ஒரு பெரிய போராகவே வந்துட்டுனா மாறிடுச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டுனா அமெரிக்கா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டுனா இஸ்ரேலுக்கு வெப்பனை டொனேட் பண்ணி, அதாவது வெப்பனை ஆயுதத்தை வந்து சப்ளை பண்ணி இஸ்ரேல் தான் வந்துட்டுனா நம்ம ஈரான் வந்து அடிச்சுட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுனா அமெரிக்காவும் சேர்ந்து ஓப்பனாகவே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா அவனோட ஆயுதத்தை கொண்டு வந்துட்டுனா ஈரான் மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம ஈரான் ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் கூட விட்டு கொடுக்காம அமெரிக்காவே எதிர்த்து நிற்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ மெயினாக தாக்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஊர்லேயே இருக்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களை நோக்கி வந்துன்னா நிறைய வெப்பனை இப்போ வந்துன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஊர் ஜனாதிபதியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான தலைவரில் இருப்பாங்களே அலிம் கனின்னு ஏதோ ஒரு நேம் சொல்கிறாங்க, அவங்களோட வீட்டை நோக்கிலாம் நிறைய இப்போ பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியா அந்த சுற்றி கல்ஃப் கண்ட்ரி வெஸ்ட் நம்ம மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரியில் வந்துன்னா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிடா இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவும் போர். ஈரான்ட்டு அமெரிக்காவை மிடிக்காமல் எதுக்குடா அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கிற சுற்றி இருக்கிற நிறைய நாட்டில் அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் வந்துன்னா பெரிய விஷயமா பார்க்கப்படுது. என்ன சொல்லிக்கிட்டா நம்ம சவுதி அரேபியாவில் நிறைய இடங்கள் அமெரிக்கா வந்துன்னா பர்மிஷன் வாங்கி அமெரிக்காவோட மிலிட்ரி கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் டேரெக்டாக வந்துன்னா அவங்க ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டு பேரும் வேறு சைடு இருக்காங்க, டேரெக்டாக அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றிலும் இருக்க கல்ஃப் கண்ட்ரியில் இருக்க நிறைய அமெரிக்காவோட ஆர்மி பேஸில் வந்து அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி அடிக்கும்போது வந்துட்டுனா நம்ம ஏசியாவை சேர்ந்த
ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு. இன்னும் இந்த லிஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிக்கிட்டேன், இன்னமும் பெருசாக தான் ஆகிட்டே தவிர இதை பேசி முடிக்கிற மாதிரி இதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கிட்டேன்னா, ஒரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க படத்தில், போர் படத்துலலாம் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கும், கப்பல் மேலே வந்து ஃப்ளைட் நின்று இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அந்த கப்பல் ஃப்ளைட் வந்துட்டு அந்த கப்பல்லேருந்து அப்படியே மேலே வந்துட்டுனா ஏவுகணை வச்சு அடிப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளைட் கேரி ஷிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கப்பலை இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவை நோக்கி தான் வந்துட்டு, இந்தியாவை தாண்டி இருந்தால் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது, ஈரானை நோக்கி. இப்போ இது போயிடுச்சுன்னா கண்டிப்பாலுமே அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் அடிச்சு நொறுக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்படுவாங்கன்னு அதிகமாக சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த போரில் இருக்கிறவனோ அந்த பவர்ஃபுல்லான தலைவனோ அவன்லாம் கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற நிறைய பொதுமக்கள் தான் வந்து கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்னாலே நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் அங்கே பிழைக்க போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் இப்போ ஏசியாவில் இருந்து ஒரு ஆள் போய் செத்தது கூட நம்ம சைனாவை சேர்ந்தவராக இருக்கலாம், பாகிஸ்தானை சேர்ந்தவராக இருக்கலாம், நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்தவராக இருக்கலாம், பங்களாதேஷை சேர்ந்தவராக இருக்கலாம், நம்ம இந்தியாவை சேர்ந்தவராக கூட இருக்கலாம், ஏன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து சொல்லவே முடியாது. பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா, ஏசியாவிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து இறந்துருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. எந்த நாடுன்னு இன்னும் வெளியே வரல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வந்துன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க கூட நிறைய பேர் இப்போ வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டேன்னா, இந்த போர் எப்போ முடியுதோ அப்போ தான் வந்து ஷேரில் ஏறுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம ஊரில் விலைவாசி இருக்கிறோம், ஊர்பட்ட விலைவாசி ஏறிடும். ஏன்னு சொல்லிக்கிட்டேன்னா, மெயினாக ஒரு விஷயத்துக்கு தேவை டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவன் போட்டு ஊற்றுற பெட்ரோல் ரேட் ஏறிச்சுன்னா அவன் கொண்டு வந்து போடுற ரேட்டு வந்துன்னா ஏறிடும். ஏன்னு சொல்லிக்கிட்டேன்னா, அவன் லாஸ்ட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் விற்கிற ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிற பிஸ்கெட்டு 7 ரூபா 8 ரூபாய்க்கு கூட மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். அங்கே போர் நடந்தால் நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், உங்கள் ஃபேமிலிஸில் நிறைய பேர் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இங்கே பாரு, உங்கள் வீட்டில் வாங்குற தக்காளி ரேட்டு ஏறப்போகுது, உங்கள் வீட்டில் வாங்குற வெங்காய ரேட்டு ஏறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ஊற்றுற பெட்ரோல் ரேட் முதல் கொண்டு ஏறப்போகுதுடா. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அங்கே போர் போச்சுன்னா உனக்கு சேர்ந்து தான் பாதிப்புன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2 நாட்டோட தலைவர் உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்து பேசினாலே இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இவங்க இவ்வளோ தூரம் அடிச்சுக்கிறதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லி சீரியஸாகவே தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.